கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில நீங்கள் அதிகமாக அனைவரையுமே நம்புனீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமான ஒரு துரோகம் ஏற்பட்டு விட்டது என்றுதான் கூற வேண்டும். புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலேயே மற்றவங்களின் குறைகளை மறந்து அவங்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் மென்மையான குணம் கொண்டவர்கள். அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன், எவ்வளவு பெரிய தீமையானவன் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். தெரிந்தாலுமே அது எல்லாத்தையும் நீங்க மறந்து விடுவீங்க. அவனுடைய வாழ்க்கைக்குள்ள அவனுக்குன்னு என்ன திறமைகள் இருக்கு என்பதை நீங்க முக்கியத்துவமா பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதும் இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. அதனாலேயே உங்களை எல்லோருக்குமே பிடிக்கும். எந்தெந்த நபர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களை கண்டாலே அவ்வளவு விருப்பம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரக்கூடிய நபர்கள் எல்லாமே வாழ்க்கையில ஒதுக்கப்பட்ட நபர்களாக மட்டுமே தாங்க இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானத்தில் ராகுவின் சஞ்சாரமும் மந்தனாகிய சனியின் வக்ர பார்வையும் விழுந்த காலகட்டத்தில் இந்த கொடூரமான துரோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேற்றப்பட்டது. நீங்கள் யாரை உங்களின் நிழல் போல நம்பி உங்களின் மனதில் ரகசியங்களையும் பொருளாதார திட்டங்களையும் பகிர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டீர்களோ அவரே உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு குழியை பறித்து விட்டார். ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதனை செய்வார், இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்துவார் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. நீங்கள் நினைக்காத சில விஷயங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தார். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கிறது. உங்களிடம் அன்பாக பேசிக்கொண்டே உங்களின் பலவீனங்களை பயன்படுத்தி உங்களை சமுதாயத்தில் வீழ்த்த நினைத்த அந்த ஒரு நபரின் ஒரு செயல் உங்களை ஒட்டுமொத்தமாக உலுக்கி போட்டது. நீங்கள் பணத்தையோ பொருளையோ இழந்ததை விட நம்பிக்கை என்ற உன்னத உறவு உடைந்ததே ஒரு ஆறாத வடுவாக உங்களுடைய மனதுக்குள் இன்னும் இருந்து கொண்டு அது உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. இரண்டாவதா உங்களுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்காமல் போன சில அனுபவங்கள். 6ஆம் வீடான கர்ம மற்றும் உத்தியோகஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் வக்ர நிலைமை உங்களை வேலையிடத்தில் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கிவிட்டது. கன்னிராசியின் அசாத்திய உழைப்பிற்கும் துல்லியமான திட்டமிடலுக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது. நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உங்களுடைய சொந்த வேலைகளையும் தூக்கத்தையும் தியாகம் செய்து நீங்கள் உழைத்த உழைப்பு அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீண் போய்விட்டது. உங்களை விட குறைவாக உழைத்த தகுதியற்ற நபர்களுக்கு பதவி உயர்வுகளும் பாராட்டுகளும் தாரை வார்க்கப்பட்ட போது இனிமே உழைத்து என்ன பயன் என்ற விரக்தியின் எல்லைக்கே நீங்கள் சென்று விட்டீர்கள். உங்களின் திறமை இரட்டிப்பு செய்யப்பட்டு உழைப்பு சுரண்டப்பட்ட அந்த ஒரு தருணம் உங்களை மனரீதியாக பெரிதும் சோர்வடைய வைத்தது. அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள தீராமல் இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நம்ம எவ்வளவோ உழைத்து குடும்பத்துக்கும் நம்ம பணத்தை கொடுக்கும், நம்முடைய கம்பெனிக்கும் நம்ம பெருமைகளையும் சேர்த்து கொடுக்கும், நம்முடைய முதலாளிக்கும் நம்ம போதுமான அளவுக்கு உழைக்கும். இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் மற்றவங்களை போல நமக்கு கிடைக்கல. நம்ம மற்றவங்களை போல ஜால்ரா தட்டலை. இருந்தாலும் நம்முடைய வேலையில நம்ம கவனமா இருக்கும், சரியா இருக்கும். நமக்கு மற்றவங்களுக்கு போய் ஐஸ் வைக்கணும், ஜால்ரா தட்டணும் என்கிற எண்ணங்கள் எனக்குள்ள எப்போதுமே கிடையாது என்றெல்லாம் நீங்கள் எப்போதும் சொல்லிக்கொண்டே தான் இருப்பீங்க. ஆனா உங்களை விட யாரெல்லாம் ஜால்ரா தட்டுகிறார்களோ அவர்கள் வேலை விஷயத்தில் கரெக்டாக இல்லை என்றாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல சரியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேறுது. அதை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள். 3ஆவதா உங்களுக்குள்ள ஏற்பட்டது காதலில் காயம். களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டிலும் பூர்வ புண்ணிய மற்றும் காதல் ஸ்தானமான 5ஆம் வீட்டிலும் பாம்ப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் மிக ஆழமான ஒரு காதலானது மலர்ந்திருக்கும். அதுவும் நீங்கள் விரும்பிய ஒரு நபராகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பார். காதலை மிகவும் புனிதமாக நினைத்து அந்த நபரை உங்களுடைய உலகம் என நீங்கள் வாழ்ந்ததும் உண்டு. ஆனால் கிரகங்களின் சக்தியாலும் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தாலும் எதிர்பாராத விதமாக பிரிவின் நிழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூழ்ந்து விட்டது. சூழ்நிலை கைதியாகவோ அல்லது 3ஆம் நபரின் தவறான தூண்டுதலாலோ உங்களை உயிராக நேசித்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார். அதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அனுபவங்களாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தங்கறக்கும். எந்த காரணமும் சொல்லாமல் ஏற்பட்ட அந்த ஒரு பிரிவு உங்களை மன ரீதியாக முற்றிலுமா உடைத்து போட்டது. இழந்த காதலின் நினைவுகளோடு பல இரவுகளை கண்ணீரோடு கழிக்க வேண்டிய ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம கன்னிராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும்.
ஆனால் இதுக்கு முன்பு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி பொய் பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னிராசி வாழ்க்கையில வேலை வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறகும். கன்னிராசிக்கு 6ஆம் வீடான உத்தியோகஸ்தானமும் 10ஆம் வீடான கர்மஸ்தானமும் அதி அற்புதமான சுபக்கிரகங்களின் சேர்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பெற்றுக் கொடுப்பதால் வேலை தேடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த தகுதிக்கு ஏற்ற மாபெரும் வேலை வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். கடந்த காலங்களில் உங்களின் திறமையை இரட்டிப்பு செய்த நிறுவனங்களுக்கு மத்தியில் இனிமே உங்களின் அசாத்திய புத்தி கூர்மையை கொண்டாடும் படியான உயர்தர நிறுவனங்கள்ல இருந்த அழைப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயரவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் விரும்பிய இடமாற்றங்களும் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல பணிபுரியும் அரிய வாய்ப்புகளும் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு இனிமே கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த வேலையை உங்களால அடைய முடியும். அடுத்ததான் தொழிலிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பும் 10ஆம் வீட்டின் மீதான சுபக்கிரகங்களின் தாக்கமும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகுது. முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவானது பெறும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்து நல்ல ஒரு பெயரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் விரும்பிய இடமாற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே காண்பீர்கள். வருமானத்துல ஒரு உயர்வு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகன் ஆகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக கிடைப்பதால் உங்கள் வருமானத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. இதுவரை உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுக்கு இனிமே தகுதிக்கேற்ற சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வேலை இடத்தில் உங்களை தேடி வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால தேவைகள் அனைத்தையுமே எவ்விதமான தங்கும் தடையுமின்றி நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையுமே நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைந்த ஒரு வாழ்க்கையை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். மனதளவில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கவா ஆரம்பிக்கும். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் ஏற்படும். வியாபார பணிகளில் மந்தமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படத்தான் செய்யும். அதனை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த தெளிவுகள் உங்களுக்குள்ள ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படவா ஆரம்பிக்கும். எனவே கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். அந்த ஒரு தெளிவுகளை நீங்க சரியா பயன்படுத்தும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். தானமும் அதி அற்புதமான சுபக்கிரகங்களின் சேர்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பெற்றுக் கொடுப்பதால் வேலை தேடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த தகுதிக்கு ஏற்ற மாபெரும் வேலை வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். கடந்த காலங்களில் உங்களின் திறமையை இரட்டிப்பு செய்த நிறுவனங்களுக்கு மத்தியில் இனிமே உங்களின் அசாத்திய புத்தி கூர்மையை கொண்டாடும் படியான உயர்தர நிறுவனங்கள்ல இருந்த அழைப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயரவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் விரும்பிய இடமாற்றங்களும் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல பணிபுரியும் அரிய வாய்ப்புகளும் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு இனிமே கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த வேலையை உங்களால அடைய முடியும். அடுத்ததான் தொழிலிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பும் 10ஆம் வீட்டின் மீதான சுபக்கிரகங்களின் தாக்கமும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகுது. முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவானது பெறும்.
புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்து நல்ல ஒரு பெயரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் விரும்பிய இடமாற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே காண்பீர்கள். வருமானத்துல ஒரு உயர்வு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக கிடைப்பதால் உங்கள் வருமானத்துல ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. இதுவரை உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுக்கு இனிமே தகுதிக்கேற்ற சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வேலை இடத்தில் உங்களை தேடி வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால தேவைகள் அனைத்தையுமே எவ்விதமான தங்கும் தடையுமின்றி நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையுமே நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைந்த ஒரு வாழ்க்கையை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். மனதளவில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கவா ஆரம்பிக்கும். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் ஏற்படும். வியாபார பணிகளில் மந்தமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படத்தான் செய்யும். அதனை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த தெளிவுகள் உங்களுக்குள்ள ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படவ ஆரம்பிக்கும். எனவே கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். அந்த ஒரு தெளிவுகளை நீங்க சரியா பயன்படுத்த